போன வருஷம் சம்மர் வரலையா? இந்த வருஷம் தான் சம்மர் வருதா? அப்போ இது வந்து எனக்கு என்னுடைய ஓட்டை நீ வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுக்குற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கட்சி தலைமையில் வந்து சரியான மரியாதை இல்லை, மதிப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரா? திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அவங்க சொல்கிறாங்க. எதுவுமே நிறைவேற்றலன்னு மக்கள் போராடிக்கிறாங்க. எல்லா செக்டாரும் போராடுறாங்களா இல்லையா? டிக்கெட் கூட சொல்கிறாங்க, டிக்கெட்டுக்கும் ஜாஸ்தி அமௌண்ட் வாங்குறாங்க, 2000 வாங்குறாங்க. மூவி விஜயர்கள் படத்துக்கு டிக்கெட், ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட். நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 5000 பேருக்கு தான் பர்மிஷன். 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான செய்தி சேனலில் கூட்டமே இல்லைன்னு டாப்பாங்க. இப்போ மகளிர் ஊக்கத்தொகை 5000 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் போஸ்ட்டாக போட்டாலும் ஸோ பேசுகிறப்ப அதை பற்றி பெருசாக பேசலை அப்படின்னு ஒரு கருத்து. நயனான் அவர்கள் அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசினது அரசியலுக்கு தேவையான விஷயமா சார்? ஸோ இப்போ இன்னொரு சொல்கிறாங்க, விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ஊழல்வாதி தான் சொல்கிறாங்க. எப்படி? அந்த கார் இஷ்யூவால் வந்து அவரும் ஊழல் அது ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது? அது வரி சிக்கல் வந்துருக்கு சார், போதுமான அளவுக்கு வரி கட்டலை. அழுத்தத்துக்கெல்லாம் எங்கள் தலைவர் வந்து அடங்கி போகிற ஆளே கிடையாதுங்க. அவர் அப்படி இல்லைன்னா இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்க முடியும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தலைவர் வந்து மே மாதம் மத்தியில் வந்து முதல்வராக பதவியேற்பார். சார் ஜனநாயகன் ஆக்சுவல் பிரச்சனை என்ன சார்? படம் வெளியே வருமா வராதா சார்? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட ஃபிலிக்ஸ் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி சார் போகுது கட்சி பணிகள் எல்லாம்? ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். தாவைக்கா மேலேயும் விஜயர்கள் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் நிறைய இருக்குது சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவதூறுன்னு தான் பார்க்குறேன். எல்லாமே அவதூறுகள். எதுவுமே எந்த ஒரு கான்கிரீட் எவிடன்ஸையும் மையப்படுத்தியதில்லை. எல்லாம் கற்பனைகள், வாய்க்கு வந்ததெல்லாம் தூக்கி போட்டு போகிறது தான் அது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய குறைகள் சொல்கிறாங்க. வீட்டோட்டி வெளியே வர மாட்டாங்க, மக்களை சந்திக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணாமல் அரசியலையே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதுதானே. இப்போது ரெண்டு விஷயம் இதை பார்க்கணும். இங்கே பர்மிஷன் கொடுக்காமல் வெளியில் வர முடியாது. அதை இழுத்தடிக்கிறது யார்? அரசு. ஆனால் எப்படி அதே அரசு அரசோடைய வாயாக இருக்கிற பல்வேறு ஊடகங்கள் எப்படி திருப்பி விடுறாங்க? புரியுதுங்களா? இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. இப்போது கடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 5000 பேருக்கு தான் பர்மிஷன். 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான செய்தி சேனலில் கூட்டமே இல்லைன்னு டாப்பாங்கில் கட்டுறாங்க. பர்மிஷன் கொடுத்ததே 5000 பேருக்கு தான். அப்போ இது எல்லாமே அவதூறுகள் தானே. இப்படி தான் அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் அது. சில விஷயங்கள் கம்பேர் பண்ணுறாங்க சார். இதுவே மக்களை பார்க்கணும் என்ன இருந்தால் காவல்துறை மதிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களும் சரி, விஜயகாந்த் அவர்களும் சரி, எது வந்தாலும் டேரெக்டாக இறங்கிடுவாங்க. இல்லைங்க, இது தலைவருக்கு இல்லை, தலைவருக்கு பிரச்சனை இல்லை. தலைவர் போகிறாரு அப்படின்னாலே பல லட்சம் பேர் கூட்டம் கூடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சேலம் போகும்போதே அங்கே தொடக்கத்துலேருந்தே அந்த என்ட்ரி பாயிண்ட் வரை எவ்வளோ இல்லை, இப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டினதை பார்க்குறீங்க. அதுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒரு இண்டோர்னால் இப்போ இந்த ஆஃபீஸ்னால் இந்த ஆஃபீஸு என்னுடைய இண்டோர், என்னுடைய பர்மிசஸ். நான் இந்த மொமெண்ட் ஐ கம் டு த ரோட், இட் இஸ் அ பப்ளிக் பிளேஸ் இல்லையா? அதுக்கு கவர்மெண்ட் தானே, போலீஸ் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ அதில் தானே சிக்கல் வருது. இப்போ தாவைக்கா பொறுத்த வரைக்கும் சேலம் மீட்டிங்கை முடிச்சிருக்காங்க சார். ஸோ விஜய் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ உங்களை எது அட்ராக்ட் பண்ணிச்சு பேசின விஷயம்? ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அந்த உறுதிமொழி, ஓட்டு வந்து விற்பனைக்கு இல்லைன்றது. அதுக்கு அடுத்தது ஸ்டாலினா விஜயா அப்படின்றது. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இருந்தாலும் இது ரெண்டும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இப்போ மகளிர் ஊக்கத்தொகை 5000 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் போஸ்ட்டாக போட்டாலும் ஸோ பேசுகிறப்ப அதை பற்றி பெருசாக பேசலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. யார் சொல்லலை? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தலைவர் பேசினாருங்க. சரி, அந்த என்னைக்கு அந்த அறிவிப்பு வந்தது? 5000 அன்னைக்கு மீட்டிங் எனக்கு காலையில் வந்தது. எதுக்கு அதுக்கு அடுத்த நாள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்திருக்கும். நான் அதுக்கு முன்னாள் கொடுத்துருக்கலாம். எதற்கு தலைவர் பேசுகிற அன்னைக்கு காலையில் அதை பண்ணுறாங்க? ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். இல்லை, இது பேசு பொருள் ஆகக்கூடாது. எது தாவேகாவுடைய மீட்டிங் வந்து தலைவர் பேச்சும் அங்கே வந்து ஹெட்லைன்ஸாக மாறக்கூடாது. இந்த 5000 ரூபாய் தான் பேசப்படணும் அப்படின்னு காலையிலே ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்போ தலைவர் பேசினாரோ அப்போயே டம்முன்னு இது கீழே போயிடுச்சே, மக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ தலைவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொன்ன, 5000 ரூபாய் நம்மளுடைய காசு தானே, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து தானே கொடுக்குறாங்க. கடன் வாங்கி கொடுத்தாலும் நாளைக்கு கட்ட போகிறது நம்ம தானே. அப்போ 5000 ரூபாய்க்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாங்கிங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, காதில் போய் விசில் அடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லலாம். இதை விட ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வேண்டியிருக்குது? சரி, மக்களுக்கும் தெரியும். மக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை திமுக நினைக்கிற மாதிரி முட்டாள்கள் கிடையாது. They are very brilliant people.
தே நோ இந்த காசு எதுக்கு இப்போ கொடுக்கப்படுது. போன வருஷம் சம்மர் வரலையா, இந்த வருஷம் தான் சம்மர் வருதா, அப்போ இது வந்து எனக்கு என்னுடைய ஓட்டை நீ வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுக்குற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கிப்பாங்க மக்கள், ஆனால் ஓட்டை அங்கே போட மாட்டாங்க. சார் இப்போ எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் இந்த 5000 கொடுத்துருக்காங்க சார். ஸோ இது கரெக்டான விஷயமா சார்? அது என்னை பொறுத்தவரைங்க இது மக்கள் காசை மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறதுல சரி தப்புன்னு நம்ம சொல்கிறது. மக்களுடைய காசு தானே, ஆனால் எந்த நேரத்தில் கொடுக்கப்படுது, எதுக்காக கொடுக்கப்படுது, அது வாக்குக்காக கொடுக்கப்படுது. ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். அதை வாங்கிப்பாங்க. என் காசு தானே என்கிட்ட கொடுக்குறேன், நான் வாங்கி, ஆனால் என் இஷ்டத்தை தான் ஓட்டு போடுவேன். உன்னை காசு கொடுத்ததுனால உனக்கு ஓட்டு போட மாட்டேன்றதுல தெளிவாக இருப்பாங்க. இப்போ கூட்டணி சம்மந்தம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி அமைக்கிற மாதிரி இருந்தால் யார் கூட கூட்டணி? இல்லைங்க, எங்களை பொறுத்தவரை அது முதன்மை இலக்கு இல்லை. எங்களுக்கு கூட்டணி என்பது 2ஆம் இலக்குன்னு வைங்களேன். நட்பு சக்தி இருக்குது இல்லை, we are going to win. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அப்போ எதுக்கு அது? ஸோ 2ஆம் பட்சம் தான் அது. அதுக்கு தலைமை வந்து சரியான நேரத்தில் முடிவு செய்வாங்க. இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் விஜய் அவர்களுக்கு 30 வரைக்கும் சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போதுமானதாக இருக்காம சார்? அதற்கு மேலே இருக்கு. சரி, எப்போதுமே அந்த அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரையும் ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா கருத்து கணிப்புகளையும் உயர்ந்து கொண்டே போகிறதுன்னா தாவேக்காவுடைய கருத்து கணிப்பு தான். தாவேக்காவுடைய ஓட் ஷேர் தான் 2% ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2% தாங்க வாங்குவார் அப்படின்ட்டு 20% வாங்கிடுவாருங்க. இல்லை அதிர்ச்சி ஆனாங்க. இப்போ 30% 35% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது டே பை டே இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ அதுதான் ஃபேக்டும் கூட. இப்போ விஜய் அவர்கள் மீண்டும் பிரச்சாரத்துக்கு களத்துக்கு வர வாய்ப்புக்கு இருக்கா சார்? வருவாங்க, வருவாங்க. வராமல் எப்படி இருப்பாங்க? வருவாங்க அடிக்கடி. இந்த அரசு காபந்த அரசு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு என்ன ஆகும்? உங்களுக்கு பவர் போய்டும்ல. அப்பயும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது ரெடியூஸ் ஆகும்ல. அப்போ தேர் வில் பி a possibility we can intense the campaign. ஓகே, இப்போ மகளிர் ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க 5000. அது வந்து அரசியல் நோக்கமா இல்லை மக்களுக்கு மேலே அன்பின் அடிப்படையா சார்? அன்பின் அடிப்படையெல்லாம் போன வருஷம் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் எங்கே போச்சு? லேப்டாப் எதுக்கு கடைசி வருஷம் நீங்கள் கொடுக்குறாங்க? எதுக்கு? இப்போ மாணவர்கள் மீது அக்கறைன்னு வச்சுக்கோமே, யாருக்கு கொடுக்கணும்? நீங்கள் +2 பையனுக்கு கொடுக்கணும். அவன் ஒரு 1 இயர் +2 எக்ஸாமுக்கு பயன்படுத்தலாம், அடுத்தது செகண்ட் இயர் பயன்படுத்தலாம், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரையும் பயன்படுத்திக்கலாம். 4 வருஷம் அந்த லேப்டாப்பை பயன்படுத்தலாம். இவங்க கொடுக்குறது யாருக்கு கொடுத்தாங்க? ஃபைனல் இயர் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் எப்போ கொடுக்குறாங்க? ஜனவரி பிப்ரவரிக்குள்ள கொடுக்குறாங்க. மார்ச்சில் காலேஜே இன்னைக்கு முடிய போகுது. 2 மாதத்தில் அவன் என்ன? ஸோ அது எல்லாமே இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓட்டர் ஐடி இருக்கும். அதில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்கள் அந்த ஏஜ் குரூப் எல்லாமே தாவேக்காவுடைய ஓட்டர்ஸு. அவங்கள டார்கெட் பண்ணுறதா இவங்க பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தும்போது 1% தான் டர்ன் அவுட் வந்தது. அதுக்கு லேப்டாப் கொடுக்காமலே இருந்தாலும் அந்த 1% திமுகவுக்கு வந்துருக்கும். மீதியெல்லாம் தாவேக்காவுக்கு தான் போதும். லேப்டாப் கொடுத்ததும் வேஸ்ட்டு அப்படின்றது தான் அதில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் முடிவு. இப்போ பெண்கள் பாதுகாப்பு ரொம்பவே மோசமாக இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் அது என்ன மாதிரியான திருத்தங்கள் இருக்கும்? இல்லைங்க, 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப். இன்றைக்கி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் செயல்படுது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில். ஆனால் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அது தனியாக ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குல்ல. அப்படி தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகளை போய் கைது செய்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் பாருங்கள், பஸ்ஸெல்லாம் போட்டு உலுக்கி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ திமுக தோழமை கட்சியோட தலைவரோட மனைவியே அடிக்கிறாங்க காவல்துறை. அப்போ அவங்க காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது விலகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ அவங்க ஆன் தேர் ஓனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆட்சியை பற்றிய நன்மதிப்பு போயிடும் அதெல்லாம் பற்றிலாம் கவலை கிடையாது. அவன் தன்னுடைய பவரை காட்டணும் அப்படின்றது இருக்குது. அதை சரி பண்ணால் போதும். முதல் இது. ரெண்டாவது, அதை சரி பண்ணாலே க்ரைம் அகெயின்ஸ்ட் விமனுக்கு அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு காவல்துறையிடம் எத்தனை போக்கு. காவல்துறையே பல நேரங்களில் அந்த குற்ற செயலை செய்கிறாங்க. அடுத்தது போதைப் பொருளும் எப்படி இங்கே காவல்துறையோட துணையோட, காவல்துறையின் உதவியோட, லோக்கலில் இருக்கிற திமுக காரனுடைய அனுமதியோட, இல்லைன்னா அவனே தான் விற்கிறவனாகவும் இருப்பான். இந்த 2ஐயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா க்ரைம் குறைஞ்சிடும்ல. இதே முதல்வர்கள் கண்டுக்க மாட்டாங்க சார்? இல்லை அவருக்கு வேறு மற்ற வேலைகளில் நிறைய பிஸியாக இருக்கிறாரு. எந்தெந்த துறையில் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்கலாம், எந்தெந்த துறையில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம், அது மாதிரி எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு செகண்டரி தானே. இது செகண்டரி கூட இல்லை, இட் இஸ் நாட் இன் த மென்யூ அட் ஆல். இப்போ தேர்தல் அறிக்கையினாலே இந்த மதுபான கடையெல்லாம் மூடுவோன்னு சொல்லி ஒரு அறிக்கை கன்ஃபார்மாக இருக்கும்.
இப்போ தாவேக்கா சார்பில் உங்களோட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, எங்கள் தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு, வந்தோடனே தெரியும். போதையில்லா தமிழ்நாடு அப்படின்றது எங்களுடைய கொள்கை. அதை இது ரெண்டாவது, இந்த எங்களுடைய தேர்தல் அறிக்கையை எதை நோக்கி இருக்குன்னா வளர்ச்சியை நோக்கி இருக்கும், கிராமப்புற பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறது எப்படின்ற அடிப்படையில் இருக்கும். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க அப்படின்னு. பட் அதுக்கான பேட்டர்னையும் அதுக்கான வழிமுறையை சொல்லவே மாட்டீங்க. அது சொல்லாமல் எப்படி நல்லா வெயிட் பண்ணுங்க, இது இப்போ தேர்தல் அறிக்கை வந்துடும். அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்லங்க, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நாங்கள் அதை நீங்கள் சரி பண்ணாலே போதும். மற்ற டெவலப்மெண்ட் எல்லாமே அதில் அடங்கிடும். ஒன்று. ரெண்டாவது, எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்கிறது. இஷ்டத்துக்கு கலராக கதை விட்டுட்டு இப்போ திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. எதுவுமே நிறைவேற்றலன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எல்லா செக்டாரும் போராடுறாங்களா இல்லையா? ஒரு கறிக்கோழி வளர்க்குற அந்த விவசாயிக்கு கிலோவுக்கு 6 ரூபாய், அதை உயர்த்தி 20 ரூபாய் கொடுங்கன்னு விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டு அவங்க மேலே குண்டாஸ் போட்டுக்கிட்டு இது இப்படி இருந்தால் அப்புறம் மக்கள் எப்படி போராடாமல் எப்படி இருப்பாங்க? சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கட்சி தலைமையில் சரியான மரியாதை இல்லை, மதிப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரா? அவர் சொல்ல சார் இல்லை, அதுதான் ஊடகங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கு. ஊடகங்கள் இன்னைக்கு ஊடகங்கள் சரியான செய்தியை கொடுக்குறாங்கன்னா பெரிய பெரிய ஊடகங்களும் போய் செய்தி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களாக காதில் அவர் பேசினது கேட்டால் மட்டும்தான் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும்னு இவங்க போடுற நியூஸ் கார்டு எதுவுமே எல்லாமே ஃபேக் நியூஸாக இருக்குது, எல்லாமே அஜெண்டா ட்ரிவனாக இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் நிறைய ஃபேக் நியூஸ். அவர் அறிக்கை விடுறாரு, தன் கைப்பட கையெழுத்து போட்டு அறிக்கை வைங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேணும்னு தப்பான செய்தி போடாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம எதை நம்பணும்? அவர் சொல்கிறது தானே நம்பணும். சார், நயினான் அவர்கள் அவர் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசினது அரசியலுக்கு தேவையான விஷயமா சார், இல்லை தவிர்த்திருக்கலாமா சார்? அது தவிர்த்திருக்கலாம், அதுக்கு அவரும் மன்னிப்பு கேட்டார். ஸோ அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அது ரொம்ப தவறானது. இல்லை, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஸ்டார்டிங் எம்ஜிஆருக்கும் இருந்திருக்கு, இப்போ விஜயருக்கும் இருக்குது. எங்கள் அரசியலில் எல்லா நாடுகளிலும் சரி, இது எல்லா நாடுகளிலும் சரி இருக்கும். ஆனால் அது மக்கள் மத்தியில், ஊடகங்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் அது இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே ஏற்படுத்தியது இல்லை. உலக நாடுகள் முழுக்கவே எங்கேயுமே இந்த மாதிரியான தனிமனித விமர்சனங்கள், தனிமனித தாக்குதல்கள், இது ஊடகங்களுக்கு வேணால் பெரிய தீனியாக இருக்கும், நாட் ஃபார் த பீப்புள். அவன் இதெல்லாம் ஒரு பேச்சாளன்னு போயிட்டே இருப்பான். ஒரு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கலாம், பட் இது ரொம்ப தனிமனித தாக்குதல், ரொம்ப அதான் சொல்கிறேன். அது இட் வில் நாட், அது இவங்களுடைய ஆத்திரம், கோபம், வைத்தறிச்சல், இதோடைய அவுட்கம் தான் இதெல்லாம். என்னடா நம்ம போகிறோம், கூட்டமே வரமாட்டேங்குது, இவங்க இந்த கட்சி வராதிங்கன்னு சொன்னால் கூட இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் இருக்குல்ல, அதோட அவுட்கம் தான் இதெல்லாம். சார், இப்போ இன்னொரு சொல்கிறாங்க, விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ஊழல்வாதி தான் சொல்கிறாங்க. எப்படி? அந்த கார் இஷ்யூவால் அவரும் ஊழல், அது ஒன்று சொல்லியிருக்கு. இல்லை, என்ன நடந்தது அதில்? அது வரி சிக்கல் வந்திருக்கு சார், போதுமான அளவுக்கு வரி கட்டலை. இல்லைங்க, கார் இஷ்யூவை பொறுத்தவரையும் ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பிலேயே நிறைய கான்ட்ரவர்சியான தலைவரை பற்றிய சில கான்ட்ரவர்சியான வார்த்தைகள் போட்டிருந்தார். இப்போ தலைமை பண்பு இல்லைன்னு ஒரு நீதிபதி சொன்னார்ல, கிட்டத்தட்ட அது மாதிரியே அந்த தீர்ப்பில் எல்லாம் சொல்லி அதை கூட எதிர்த்து நீதிமன்றத்தில் அவர் நீதிபதி பேசினதைக்கு எதிராக கேஸ் போட்டு வச்சு சொன்னாங்க. இது இங்கே வேண்டுமென்றே இது பரப்பப்படுற ஒரு பொய் செய்தி. ரொம்ப சிம்பிள். கேஸ் எதுக்கு? இந்த கேஸ் எனக்கு 1.5 கோடி அபராதம் நீ போட்டது தப்பு அப்படின்றது தான். 2016-17 நடந்து நாங்கள் அப்போவே இன்கம் டேக்ஸ் முழுமையாக கட்டப்பட்டது. ஓகே, 15 கோடியும் கட்டப்பட்டு முடித்து விட்டது, டிக்ளேர் ஆகிடுச்சு. அப்போ அதில் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சட்டம் என்ன சொன்னால் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கோரியை நீங்கள் கேளுங்க அப்படின்னு. ஆனால் 2016-17 கட்டின ஒரு எல்லா இன்கம் டேக்ஸ் கட்டி முடித்தப்பட்ட பிறகு 17, 18, 19, 20, 21, 22 5 வருஷம் கழிச்சு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போடுறான். ஃபினான்ஸ் மட்டும் நீங்கள் 5 வருஷம் ஒருத்தன் தொடர்ந்து பணக்காரனாகவே இருக்கணும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அடுத்த 6 மாதத்துலேயே நட்டமானவங்களும் இருக்காங்க, ரோட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க, அடுத்த 3 வருஷத்துலேயே கோடீஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க. கிராஃப் அப் டவுனில் இருக்கும். இது அப் டவுனில் தான் இருக்கும். அதனால தான் இன்கம் டேக்ஸில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் வச்சுருக்கா, நீ ஃபைன் போடுறதுனால 6 மாதத்துல தான் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு டேட் இருக்குது. இந்த நீ லெட்டர் கொடுத்த டேட்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ள.
இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் சட்டத்துக்கு புறம்பா எனக்கு ஃபைன் போடுறேன்னா எந்த அடிப்படையில் போடுறது? அப்போ அது எனக்கு வந்து உரிமை இருக்குல்ல, நான் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. அதான் 2022 வந்ததை சேலஞ்ச் பண்ணோம். 2022 அதுலேருந்து விடுதலையும் பெற்றோம். இன்கம் டேக்ஸ் பண்ணது தப்பு, இந்த 1.5 கோடி ஃபைன் போட்டது தப்புன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் மேல்முறையீடு போகுது. அந்த மேல்முறையீட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளைண்டன்ட்டோடைய மெரிட்ஸ்குள்ளெல்லாம் போகல, நான் வந்து நீ பணத்தை கட்டு இல்லைனா போய் மேல் கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் எண்டு கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. யார் இதை சொல்கிறா? எல்லாம் வரி ஏய்ப்புன்னு தான் சொல்கிறாங்களே. வரி ஏய்ப்பே கிடையாது. பிரச்சனை நீ எதுக்கு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபைன் போட்ட? அதுதான் கேஸு. அது எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. இப்போ இதோட சேர்த்து இந்த டிவிக்கு டிக்கெட் கூட சொல்கிறாங்க, டிக்கெட்டுக்கும் ஜாஸ்தி அமௌண்ட் வாங்குறாங்க, 2000 வாங்குறாங்க. மூவி விஜயர்கள் படத்துக்கு டிக்கெட், ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட். ரைட். அது யாருடைய பிரச்சனை? தலைவருடைய ப்ரொடியூசர் படத்தை தியேட்டருக்கு கொடுக்குறாங்க. தியேட்டருக்காரனோ இல்லை வந்து இந்த புக் மை ஷோ மாதிரியான டிக்கெட் செல்லிங் ஆப்ஸ் தானே விற்கிறாங்க. ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தியேட்டரை கூட அதை சீஸ் பண்ணுறதுக்கு திராணி கிடையாதா? அங்கே போய் பண்ண வேண்டியதுனாங்க. நீங்கள் வந்து இப்போ பால் 10 ரூபா விற்க வேண்டியது 50 ரூபா தான் நீங்கள் போய் பிடிக்கிறீங்களா? டிக்கெட் ஏன் கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட்டோட டியூட்டி தானே. ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? போலீஸ்காரங்க அதை சீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? சேல்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு தியேட்டரை கூட இவங்க சீஸ் பண்ண முடியாதா கேட்குறேன் நான். இது பண்ண முடியுமா? என்ன சொல்ல வராங்கன்னா அதுலேருந்து கமிஷன் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ தான், வெரி சிம்பிள். புரியுதுங்களா? நீங்கள் ஐ திங்க் துணிவு படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஷோ போடுறதை பற்றி ஒரு ஆப்ஷனை எல்லா கலெக்டர்ஸுக்கும் கொடுத்தாங்க. காலையில் 9 மணி ஷோன்னு நினைக்கிறேன். அந்தந்த கலெக்டர்ஸ் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி கவர்மெண்ட் அது வந்து ரஜைன் தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படாது. ஒரு சில கலெக்டர்ஸ், சென்னை, கோயம்புத்தூர் போன்ற கலெக்டர்ஸ்லாம் நோன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பப்ளிக் சேஃப்டி நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நிறைய கூட்டம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் நாங்கள் ஸ்பெஷல் ஷோவுக்கு கலெக்டர் பர்மிஷன் தர முடியாதுன்னு கலெக்டர்ஸ் வந்து ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் இந்த கலெக்டர் சொன்னதே ஜீவோ போட்டுச்சு, எல்லாரும் 9 மணிக்கு திறந்து விடுங்க தியேட்டர்ன்ட்டு. இப்போ அரசே இப்படி ஒரு படத்துக்கு ஜீவோ போடுறது சரியா? தப்பு தானே அது. உன் கலெக்டரே வேணான்றான். இவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை சார், எங்கள் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்லலாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், பாதுகாப்பு கொடுக்க முடியாது நோன்னு சொன்ன பிறகு அழகாது ஜியோ பாஸ் பண்ணுன்னு. இப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு படத்தை ப்ரொமோட் ஸ்பெஷல் ஷோவுக்கு காலைல ஜியோ போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுது. அதை யாரா கேட்டாங்களா? அப்போ ஒரு டிக்கெட் விற்கிறதுன்றது அந்த தியேட்டருடைய ப்ராப்ளம். அந்த தியேட்டரை சீஸ் பண்ணுங்கள், 3 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள். அதை ஏன் பண்ண மாட்டாங்க? இது விஜயர்கள் கோரிக்கை வைத்திருக்கலாமே, இந்த மாதிரி நடக்குது. அது அரசு தானங்க பண்ணணும். அரசுக்கு ஏன் தைரியம்? ரொம்ப சிம்பிள், அரசுக்கு அந்த தைரியம் இல்லையா? அவங்க அதுலேயும் கமிஷன் பார்க்குறாங்க, அதனால தான் அவங்க பண்ணல. சார், ஜனநாயகன் ஆக்சுவல் பிரச்சனை என்ன சார்? படம் வெளியே வருமா வராதா சார்? அது வந்து இன்னொரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய இஷ்யூ. நான் அதில் பேசுறது, நான் வந்து அரசியல் ரீதியாக பேசுறது தான் என்னோட. இல்லை, இது அரசியல் சினிமா அவ்வளோ பெருசாக தெரியாது உண்மையாக. இல்லை, வெரி ஃப்ராங்க் வித் யூ. அதான் சார், இதில் அரசியல் தான் அழுத்தம் இருக்கதா சாருமே பதிவு பண்ணியிருந்தாரு. இதில் ஏங்க அது மாதிரி சொல்லலையே? அது மாதிரி எங்கே சொல்ல சார்? அழுத்தம் தான் சொன்னார், ஜென்ரலாக ஓவராலாக தான் சொன்னார். அழுத்தத்துக்கெல்லாம் எங்கள் தலைவர் வந்து அடங்கி போகிற ஆளே கிடையாதுங்க. அவர் அப்படி இல்லைன்னா இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்க முடியாதுல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துருப்பாரு சினிமாவிலேருந்து. எல்லா படமும் ஒரு பிரச்சனையை வந்து தானே இருக்குது. ஸோ நத்திங், ஹி வில் நாட் ஈல்ட் ஃபார் எனி ப்ரெஷர். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இந்த எலெக்ஷனில் உங்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது சார்? எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? 100% வெற்றி. ஏன்னா இங்கே இன்னைக்கு கிரவுண்டில் இந்த 2 பெரிய கட்சிகள்னு சொல்கிறாங்களே, திமுக, அதிமுக, இது ரெண்டுமே இன்றைக்கி பெரிய கட்சிகள்லாம் கிடையாது, ரொம்ப சிறிய கட்சிகளாக மாறிடுச்சு. ஒன்றுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் 2024 26%, இன்னொரு கட்சிக்கு 20%. 2 பேரையும் சேருங்க 46%. 50% கூட இல்லை. அப்போ அந்த மீதி 50% எங்கே? புரியுதுங்களா? தட் இஸ் தாவேகா. ஓகே, அதனால் இங்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தலைவர் வந்து மே மாதம் மத்தியில் வந்து முதல்வராக பதவியேற்பார். நன்றி சார், நிறைய தகவல் கொடுத்தீங்க. வணக்கம் சார். ரொம்ப நன்றி.